வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து ஊற வைப்போம்ல, அப்போவே நீங்கள் ஒரு கைப்பிடி உளுந்து எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த மாவு எடுத்து போண்டா செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அந்த மாவு நல்லா எடுத்து அப்படியே கீழே அப்படியே டக்குன்னு விழுகணும், அந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம். இப்போ இது கூட கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அரிசி மாவு ஒரு ஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணாதான் போண்டா நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தகுந்த மாதிரி நான் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இந்த அளவுனா. இப்போ இது கூடவே கலந்து நல்லா மாவு கூட நல்லா கலந்துக்கோங்க. அந்த மாதிரி கலந்து 5 நிமிஷம் அப்படி விட்டுருங்க, ஊறட்டும். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். பக்கத்தில் தண்ணியில் கையை நனைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விடணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேணாம், மிதமான சூட்டில் வச்சுட்டு ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கூட்டி குறைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அதிகமாக சூடாக இருந்துச்சுன்னா அப்படியே டக்குன்னு உடனே கறியிடும். அதனால் கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டாவை சுட்டு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, திருப்ப வேணாம். இப்போ திருப்பிக்கிடலாம். முன்னாடி திருப்பி நல்லா பொரித்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த போண்டா நல்லா உப்பி வந்துருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம மாவு கலந்துக்கிற விதம் தான் போண்டா நல்லா வர்றது. இந்த மாதிரி சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அருமையான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் இந்த மாதிரி இட்லிக்கு நீங்கள் இறைச்சிங்கன்னா மாவை இந்த மாதிரி உளுந்த மாவை இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.